ஹலோ கைஸ், இன்னைக்கு ரெயின்போட் ஒரு மான்வாவோட எபிசோட் 7 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த ஹீரோ அசோசியேஷன் அதுக்கான ஹெட் குவார்டரை தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற டாப்பான ஹீரோஸ் எல்லாம் அங்கதான் இருக்காங்களே, முக்கியமா கோல்டு பேட்ச் ஹீரோஸா இருக்கிற ஒருத்தங்களும். இதுல நம்ம டைகா, ரெஞ்சி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்களும் இருக்காங்க. இப்போ நம்ம டைகா பண்ண வேலையால அங்க வெறுமா இப்போ 6 கோல்டு பேட்ச் ஹீரோஸ் ஒண்டிதான் அங்க வேலையே பாக்குற மாதிரி இருக்குமா. அங்க கண்ணாடி போட்டுன்னு ஒரு பர்சனை சொல்றான். அட அதெல்லாம் என்ன பிரச்சனையா, 6 பேரு அதுக்கு போதும்னு நினைக்கிறேன், இருந்தா என்ன இல்லனா என்ன அப்படின்னு நம்ம டைகாவை பார்த்து அவன் சொல்றான். நம்ம டைகாவோட ஆட்டிடியூடு அது ரொம்ப ரூடா இருந்திருக்கும். இதனாலேயே நம்ம டைகா மேல எல்லாருக்கும் ஒரு கடுப்பு இருக்கதான் செய்யுது. இப்போ அவங்க எதுக்கு இப்போ ஒரு மீட்டிங்கை பத்தி பேசுறாங்கன்னா, 4 ஸ்டார் கேட்டையும் 5 ஸ்டார் கேட்டையும் கிளியர் பண்ண வேண்டிய கடமை இவங்களுக்கான கடமை தான். அங்க இன்னொருத்தனும் சொல்றான், நம்ம தான் எல்லாத்தையுமே பண்ற மாதிரி இருக்கும், அதனால சஃபிஷியன்டான மேன் பவர் நம்மளுக்கு தேவைப்படும், அதுக்கெல்லாம் கவலைப்பட வேணாம், நம்ம டைகர் இல்லனா என்ன, ஏன்னா நான் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கேன், அந்த 5 ஸ்டார் கேட்டை அசால்ட்டா நம்மளால முடிக்க முடியும், ஏன்னா நான் ஒரு ஸ்ட்ராங்கான டீமை உள்ள இறக்கிருக்கேன். சில்வர் ரேங்க் டீம்ல இருக்க டீம் ஜூலியட்டா, அந்த டீமும் அதோட கேப்டன் அதுவும் ஒரு பொண்ணு தான். இவளோட லெவல் 38, இவ தான் லீடரா, இவளோட பேரு ஜூலியட்டா. அந்த இடத்துல இவங்க இப்படி வரும் போதே நம்ம ஹீரோ வருவாங்களா, எத்தனமா அங்க மோதிக்க, இதனால நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கிறான். ஐயோ என்ன மன்னிச்சிருங்க. ஆனா அதுக்கு அந்த லேடி பெருசா அவளுக்கும் ரியாக்ட் பண்ணல. கேர்ஃபுல்லா இருப்ப தம்பி. அங்க நம்ம சுபாருவும் அவங்கள பார்த்துதான் யோசிக்கிறான். இப்ப போன அந்த டீம் இருக்குல்ல, ஏன் தெரியல அவங்க மேல ஒரு ஸ்ட்ராங்கான ஆரவான மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகும். சாய்க்கா அதெல்லாம் கண்டுக்கலையே. அங்க அவ போன்ல ரொம்ப பிஸியா இருக்கா. ஏன்னா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டாரோட இருக்கிற ஒரு கேட்டு அதாவது ரிசர்வ் பண்ணிட்டாலாம். அடுத்த டெஸ்டினேஷன் நம்ம அங்க போறதுதான். பாவம் நம்ம சாய்க்காக்கும் சரி சுபாருக்கும் தெரியல. கேட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான ஆபத்து இவங்க 2 பேருக்கும் வெயிட் பண்ணுதுன்னு. ஃபைனலா நம்ம சுபாரு, சாய்க்கா இவங்க 2 பேருமே இந்த கேட்டுக்கும் ஃபைனலா அங்க வராங்க. அது ஒரு மாதிரி வளைஞ்சும் நிலஞ்சும் கீழே போயினே இருக்கு. இப்போதைக்கே நம்ம யோசிக்க வேணாம், இந்த மாதிரி கீழே போய் என்ன விஷயம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல டோரும் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுது. நான் ஒன்ஸ் ஒரு கேட்டுக்குள்ள வந்துட்டா அவ்வளவுதான், அவ்வளோ சீக்கிரத்துல வெளியில போக முடியாது. அந்த இடத்துல வரும்போது என்னன்னு தெரியல, சுபாருக்கு ஏதோ ஒரு விஷயம் சென்ஸ் ஆகுது. அப்படியே ஆளு கீழே பாக்குறான், ஏதோ ஒரு விஷயம் நோக்கி பயங்கரமா வர மாதிரி இருக்கு. அந்த இடமே அப்படியே அதிர ஆரம்பிக்கும். அப்புறம் தான் நம்ம சுபாருக்கு தெரியுது இது எல்லாமே ஒரு ஸ்கெலிட்டன் தானே. அட நான் யோசிச்சு பார்க்கல அதுக்குள்ள இதுங்க வரும்னு. இப்படி நம்ம சாய்க்கா கேர்லெஸ்ஸா இருக்கும் போது சம வேகமா சாய்க்காவை கொல்லலான்னு வரும். ஆனா நல்ல வேலை ஆளு அவனோட பவர் யூஸ் பண்ணி எப்படியும் அவங்க காப்பாத்துறான். அந்த பிளட் மோல்ட் ஷீல்டுனால அவளுக்கும் நம்ம சாய்க்காக்கு ஒண்ணுமே ஆகல. சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிற நம்ம சாய்க்கா ஒரே ஒரு பஞ்ச் அடிக்க, இதனால அந்த மாஸ்டரும் அலைஞ்சு போகுது. ஏய் சாய்க்கா, நீ பார்த்துட்டு இதே மாதிரி இன்னமும் நிறைய ஒண்ணு நோக்கி வருது, அதுங்களும் தாக்க வருமா? பழையபடிதான் நம்ம ஹீரோ அதே மாதிரி பண்ண, அதுங்களும் அந்த பிளட் மோல்ட் அந்த ஸ்கில்ல மாட்டிக்க அதுங்களோட மூஞ்சில அடிச்சு அவளோட ஸ்கில்ல வச்சு அதை நாக் அவுட் பண்ணிடுறா. பாரு ரொம்ப நன்றி, வரைக்கும் நிறைய ஸ்கிலிட்டன் அவ கொண்டால, இதனால அங்க லெவலப் ஆகுறா. ஸ்கெலிட்டனோட கதை இன்னமும் முடியல, அதுங்க தொடர்ந்து வந்துகினே தான் இருக்கு. இதனால சுபாருவும் கத்தி சொல்றான், டிஃபென்ஸை நான் பாத்துக்கிறேன், மீதி விஷயத்த நீ பாத்துக்கோ. அங்க வரும்போது அதுங்க தாக்க ஆரம்பிக்குமா, உடனே அவனோட பிளட் மோல்ட்டை பயன்படுத்துறான். இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவ கொள்ள ஆரம்பிக்கிறான். ஆனா என்ன ஒண்ணு, அதுங்களோட எண்ணிக்கை அங்க குறையிற மாதிரியே இல்ல, ரொம்ப அதிகமா வந்துகினே இருக்குதுங்க. அதே மாதிரி சாய்க்காவும் அங்க விடாம அவளோட பஞ்சஸை வச்சு கொண்டுகினே இருக்கா. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம சுபாரு அங்க கத்தி சொல்றான், நிறையவே நம்மளோட ஸ்டாமினாவை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதனால நம்மளுக்கு இன்னமும் பிரச்சனை ஆகலாம். நீ என்ன பேசின இருக்க, நம்ம கேட்டுக்குள்ள இருக்கோம், அதனால அதை பத்தி எல்லாம் நீ கவலையே படாத. லெவலப் ஆகும் போது உன்னோட ஸ்டாமினா உன்னோட மேஜிக் எல்லாமே ரெக்கவர் ஆயிடும். ஆமால நான் மறந்துட்டேன், அப்பனா என்னால என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ண முடியும். கேக்குற நம்ம சுபாருக்கு அங்க புரியுதா. உடனே அவனோட முழு பவரை அங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அங்க இது வரைக்கும் கம்மியா தான் அவனோட பிளட் மோல்ட்டை பயன்படுத்தினான். ஆனா இந்த வாட்டி ஒரு மிகப்பெரிய லேயரை வச்சு அவன் தாக்குறான். அதனால அந்த நேரமான பாதை முழுக்க பிளட் மோல்ட்டா இருக்கு. அங்க இன்னமும் அதை ஹார்டனாக்க அங்கேயே அதோட கதைய முடியுது. உன்னோட ஸ்கில் வழக்க போலதான் ரொம்ப அமேசிங்கா இருக்கு சுபாரு. என்னதான் அமேசிங்கா இருந்தாலும் என்னால அதை தொடர்ந்து பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. சரி சுபாரு, என்ன வெயிட் பண்ண இருக்க, நம்ம இதே மாதிரி போகலாம். அங்க மீதி இருக்க ஸ்கெலிட்டன்ஸை அவளோட காலை வச்சு அங்க கொள்றா. அதனால நம்ம சுபாரு மாதிரியே அங்க சாய்க்காவும் லெவல பாயினே இருக்கா. அங்க கடைசியில நம்ம சாய்க்காவோட லெவல் அது லெவல் 10ல இருந்து 15க்கு போகுது. சுபாரு என்ன பண்ண இருக்க, இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இல்ல, நம்ம முன்னேறி போயினே இருக்கலாம். அந்த இடத்துல
இதை கேட்டோன்னே சுபாரு மீதி விஷயத்த ஹேண்டில் பண்றேன்னு சொல்றான். அவனோட பவரை வச்சு அங்க மாட்டின்னு இருக்கும்ல பிளட் மோல்ட்ல அது எல்லாத்தையுமே அப்படியே கிரஷ் பண்றான். அதனால நம்ம சுபாருவும் அசால்ட்டா அங்க லெவல பாக்குறான். லெவல் 9ல இருந்து டைரக்டா லெவல் 16க்கு அங்க போறான். சுபாரு உண்மையிலேயே நான் எதிர்பார்த்த மாதிரி நீ மாசுதான். அங்க இத ஒரு வாய்ப்பா வச்சு சாய்க்கா பின்னாடி ஒன்னு குத்தலான்னு வருமா அத சுபாரு அவனோட பிளட் மோல்ட்டை வச்சு அப்படியே தாக்கி கொள்றான். சாய்க்கா நீ பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், என்ன மன்னிச்சிரு, நான் இதுக்கு மேலேயும் அப்படி பண்ண மாட்டேன். அதே மாதிரி அவங்க கொண்டுங்கனே போறாங்க. ஆனா இன்னமும் ஒரு விஷயம் அவங்களுக்கு வித்தியாசமா தெரியுது. அவளுக்கு எவ்வளவு அவங்க கொண்டுங்கனே போறாங்களோ அவளுக்கு எவ்வளவு இந்த மாஸ்டருங்களோட பிரஷர் அது இன்னமும் ஸ்ட்ராங் ஆகுற மாதிரியே ஒரு ஃபீலிங் அங்க வருது. அங்க இதே மாதிரி ஃபைனலா அவங்க கீழே வர அவங்களோட லெவல் இது 19லயும் நம்ம சாய்க்காவோட லெவல் 20லயும் இருக்கும். அங்க ஒரு நோட்டிபிகேஷனும் அவங்களுக்கு வருது, பாஸ் மாஸ்டர் வந்தாச்சுன்னு. ஓ அப்போனா இதுதான் இந்த இடத்தோட பாஸ் மாஸ்டரா? அது ஒரு ஸ்கெலிட்டன் குயின் தான். அதோட லெவல் 29ல இருக்குமா. அதுவும் அங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிக்க இந்த அட்டாக்ஸ் அவங்கள நோக்கி செம்ம வேகமா வருது. ஆனா அதனால நம்ம சுபாருக்கும் சாய்க்காக்கும் அங்க எதுவுமே ஆகல. நம்ம ஹீரோ அவனோட பிளட் மோல்ட் அந்த ஸ்கில்ல வச்சு எப்படியும் அவங்க காப்பாத்திட்டான். நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா பாவம் இவங்களுக்கு தெரியல, ஏன் தெரியல, நம்ம சுபாருக்கும் இந்த பாஸ் மாஸ்டரை பார்க்கும் போது இதோ இது மேல இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான பிரஷர் வந்திருக்கும். அது இந்த பாஸ் மாஸ்டர் மேல வந்துச்சான்னு கேட்டா அது கிடையாது, வேற எங்கல இருந்து தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிரஷர் வந்திருக்கும். என்னன்னு தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அது என்னன்னே தெரியல, இந்த மாஸ்டர் வழியாவா வந்தது இப்படின்னு அவன் யோசிக்கிறான். இதுக்கப்புறம் அந்த பாஸ் மாஸ்டர் விடாம அங்க பயங்கரமா தாக்கிங்கனே இருக்கா. சாய்க்காவும் கத்தி சொல்றான், அடே சுபாரு உன்னால இது முன்னாடி எப்படா வேலை செய்ய முடியும்? இது கிட்ட நெருங்க கூட விட மாத்து, என்னால இங்க என்ன பண்ண முடியும்? ஏன்னா காலை வைக்கிற இடம் எல்லாமே கண்ணி வெடி மாதிரி இது பயங்கரமா தாக்கிங்கனே இருக்கு. ஆமா ஆமா சாய்க்காவை பார்க்கும் போது எனக்கு தெரியுது இந்த இடத்துல சாய்க்காவால அவளுக்கு பெருசா எதுவுமே பண்ண முடியாதுன்னு. அவளோட ஸ்கில்லே இப்படிதான், மோஸ்ட் ஷார்ட் ரேஞ்சுக்கான ஒரு ஸ்கில் தான். அதனாலே ஆளு யோசிக்கிறான். அங்க சாய்க்கா வர ஆல்ரெடி ஸ்டார்டிங்லயே சொல்லிருப்பா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்தே ஸ்ட்ராங் ஆகலாம், என்ன இதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். அதனால இப்படியாச்சும் நம்ம சாய்க்காவையும் கூடவே ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு அவன் பாக்குறானே. இதனால அந்த ஸ்கெலிட்டன் குயினை பார்த்து அவன் பயங்கரமா கத்துறான், என்ன ஆசைப்படுறேன்னா உன்னால இன்னமும் எவ்வளவு தாக்க முடியும், அதே மாதிரி இன்னமும் என்ன தாக்கு, இது எனக்கு போதுமாந்தா இல்ல. இதை பாக்குற சாய்க்காவா அடி பைத்தியக்காரா, இங்க ஒண்ணுத்துக்கே வழி இல்ல, என்னன்னா நீ நிறைய தாக்க சொல்ற, நான் என்ன பண்ணுவேன்? ஆனா அதுக்குள்ள நம்ம சுபாரு அவனோட பிளட் மோல்ட்டை பயன்படுத்த அங்க ஒரு பயங்கரமான ரெயின்போ எனர்ஜி அப்படியே வெளிவந்து பாக்குற அந்த மாஸ்டருக்கு எதுவுமே புரியல. மாஸ்டரும் அப்படியே தாக்குமா அந்த பிளட் மோல்ட் அது அப்படியே டைரக்டா அது மேல பட்ட உடனே அங்க ஒண்டி நிக்காம அந்த மாஸ்டரோட கையையும் அது பிடிக்குது. நல்ல ஸ்கெலிட்டன் கோயினால அங்க எதுவுமே பண்ண முடியல. அங்க இத ஒரு வாய்ப்பை வச்சு அவன் கத்துறான், சீக்கிரம் சாய்க்கா இப்போ நீ தான் அதை பண்ணணும். சுபாரு சொன்னோனே அங்க சாய்க்காக்கு புரியுது. அங்க செம வேகமா போய் ஒரு பயங்கரமான பஞ்ச மூஞ்சிலே கொடுக்குறான். ஆனா அந்த பஞ்ச் ஒர்க் ஆச்சான்னு கேட்டா கிடையாதுங்க, அவளுக்கும்லாம் அங்க ஒர்க் ஆகல. சுபாரு இப்படியே பார்த்து நீ யோசனை இருப்பானா, சடனா ஒரு நோட்டிபிகேஷன் அவனுக்கு வருது. அவனோட பிளட் மோல்ட் அந்த ஸ்கில் இன்னும் சில பல செகண்ட்ஸ்ல முடிய போதான். இதை கேட்டோடனே அங்க சாய்க்காவை அவன் கத்துறான். அங்க வரதுக்கு அவ ட்ரை பண்றா. ஆனா அந்த பாஸ் மாஸ்டர் விடவே இல்ல. இந்த ஸ்கெலிட்டன் கோயினும் அட்டாக் மேல அட்டாக் பண்ணுமா இல்ல வேலை அந்த அட்டாக் பண்றதுக்குள்ளேயே ஹீரோனோட பிளட் மோல்ட் அந்த ஸ்கில்ல பயன்படுத்திறான். அதனால அவளைக்கும் நம்ம சாய்க்காக்கு அங்க எதுவுமே ஆகல. அதுக்காவும் சொல்றான், எனக்கு எதுவுமே ஆகல, நீ என்னை பத்தி கவலைப்படாத. இதை பாக்குற அந்த ஸ்கெலிட்டன் கோயினுக்கு இன்னமும் கடுப்பாகுது. ஹேய் உனக்கு அந்த ஸ்கில் அது எங்கல இருந்து கிடைச்சது? இதை கேட்கிற நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா ஒரு ஸ்கெலிட்டன் கோயினால அங்க பேச முடியுது. என்னால இன்னமும் நம்ப முடியல, உன்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு எதுக்கு அவரு பவரை கொடுக்கணும்? அட ஸ்கெலிட்டன் கோயின் இரு, நீ சொல்றத வச்சு பார்த்தா நீ பேசுறது அந்த வேங்கிஷ் அவனை பத்தியா? ஒரு மிச்சம் வெயிட் பண்ணு, என் கூட பேசு, அது அவரா? இல்ல என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு அதோட கோவத்தோட உச்சத்துக்கே அங்க போகுது. ஒரு வித்தியாசமான உருவமா அங்க மாற ஆரம்பிக்குது. பார்க்கும் போது சாய்க்காக்கு அங்க ஒரு விஷயம் ஞாபகம் வரும். சாய்க்காவோட அக்கா தான் அதை சொல்லியிருப்பாங்க. என்னன்னா இந்த கேட்டுக்குள்ள ஒரு விதமான பாஸ் இருக்கு. அந்த பாஸ் எப்படிப்பட்ட பாஸ்னா அதையே அதால உருமாத்திக்க முடியுமா? அந்த மாஸ்டர் தான் இது போல அதோட பவரை வச்சு தாக்குமா. அந்த பவர்னால என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோட அந்த ஷீல்டு அது அப்படியே எவாபரேட் ஆகுது. அதான் நம்ம ஹீரோ அதை ஹார்டன் ஆக்க ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமா எவாபரேட் ஆயினே இருக்கு. இதுக்கு அவனோட மேஜிக் பவர் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் கம்மியாகுது. நடி வேற சாய்க்கா இருக்கா, என்ன பண்ணும் தெரியலையா? அதனால டைரக்டா முன்னாடி போய் அவனோட மொத்த பவரையும் பயன்படுத்தி ஒரு பெரிய ஷீல்டா உருவாக்குறான். குயின் பாஸும் அப்படியே தாக்க வரும். அந்த ஷீல்டுக்கு முன்னாடி ஒரு கத்தியை உருவாக்க இதனால அதோட கதையும் அங்கேயே முடியுது. ஆனா சாகும் போதும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது இறந்து போகுது. அந்த இடத்துல கொண்டனாலேயே அவங்க ரெண்டு பேரோட லெவலும் அங்க அதிகமாகுது. சுபாரு 20 அந்த சாய்க்கா அந்த பொண்ணு 21 ஏறாங்க. இன்னமும் அவங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா இவங்க பாஸ் மாஸ்டரை கொண்டுட்டாங்க, இன்னமும் கேட் அன்லாக் ஆகல. அப்பனா இது ஒரு விஷயம் தப்பா இருக்கு, இது பாஸ் மாஸ்டர் இல்லையோ? அப்படி யோசிக்கும் போதே நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு ரெயின்போ கேட் அப்பியர் ஆகுமா. பாக்குற சுபாரு சாய்க்கா ரொம்ப ஷாக் ஆகுறா. நம்ம சாய்க்காக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரெயின்போ கலர்ல இருக்க ஒரு டோரை பாக்குறது. நம்ம ஹீரோக்கு புரியல, இந்த மாதிரி
செகண்ட் டைமா நிறைய பேரோட வாழ்க்கையில இது அப்பியர் ஆகுமா என்ன? இப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்றா. ஒரு சில்வர் டோரு எல்லா டோருக்கும் ஒரு விதமான கண்டிஷன் இருக்கு. இதுக்குன்னு சில பல ட்ரையல்ஸும் இருக்கு. வழியா நம்மளுக்கு ஏற்ற ஸ்கில்ல வந்து நம்மளால அக்யூர் பண்ணிக்க முடியுமா? போன வாட்டி ரெஞ்சியும் இதே மாதிரி தான் ஒரு கத்திக்கான ஸ்கில்ல அக்யூர் பண்ணிருப்பான். அப்பனா இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் உனக்கு. அப்பனா என்னால இன்னமும் பயங்கரமான ஸ்கில்ல பயன்படுத்த முடியுமோ? கணிப்பு சரியா இருந்தா என்னால இன்னமும் பயங்கரமா மாற முடியும். சுபாருவை விட நம்ம சாய்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்படி ஒண்டி ஆயிட்டா அவ்வளவுதான். நம்ம சாய்காவும் நம்ம சுபாருவும் தான் உலகத்திலேயே ஒரு கிரேட்டான டூவோவா இருப்பாங்க. என்ன நம்ம சுபாரு ஆர்வமா கேட்ட துறக்க இரண்டு ஒரு தாக்குதல் பயங்கர வேகமா சுபாரோட கையை வெட்டி போடுமா. அது கைய ஒண்டி வெட்டினது இல்லாம சாய்காவோட உடம்பைய ரெண்டு துண்டாக்குமா. அங்க இறக்கும் போதே அவ சொல்றா, சுபாரு என்ன மன்னிச்சிரு. அவனோட கை போனது கூட அங்க பெருசா அவனுக்கு தெரியல. அங்க சாய்கான்னு பயங்கரமா கத்திக்கினே ஓடி வரான். பின்னாடியே ஒரு வித்தியாசமான கிரியேச்சரும் வந்து நிக்குமா. கிரியேச்சரும் சொல்லுது, அடச்சே இந்த இடத்துல நீ ஒண்டிதான் தனியா இருப்பேன்னு நினைச்சம்பா. என்ன இது இம்பார்ட்டன்டான பார்ட்னரோ? ஆனா கவலைப்படாத, இது செத்து போனது நல்ல விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு கேவலமான பார்ட்னர் இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம். இன்னமும் நம்பாளுக்கு புரியல இவன் யாருன்னு. இவன் வேங்கிஷும் இல்ல, அப்புறம் இவன் யாருதான்? அதுக்காக ரெயின்போ கேட் வழியே இவன் வரணும். இதுல நம்ம சாய்காவோட உடம்புல வேற ஒரு பெரிய வெட்டுக்காயம் இருக்கு. பிளட்டும் நிக்கிற மாதிரியே தெரியல. அப்படின்னு நம்ம சாய்கா இறக்க போறா. அந்த இடத்துல இந்த கிரியேச்சர் வேற சாய்காவை பத்தி அங்க தப்பு தப்பா பேசுறோமா. இதனால நம்ம சுபாருக்கு அங்க அளவு கடந்த கோவம் வருது. இதனால நம்ம சுபாருவோட உடம்புல இருந்து ஒரு பயங்கரமான எனர்ஜி அப்படியே க்ளோ ஆகுது. உன்னை நான் விட போதில்ல, உன்னை நான் மன்னிக்க போதில்ல. நீ பண்ண விஷயத்துக்காக நான் உன்னை கொல்ல போறேன் கண்டிப்பா. உனக்கு எவ்வளவு கொடூரமா இவன் சொல்றானோ மாஸ்டருக்கு இன்னமும் சந்தோஷமாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் அது ஃபீல் பண்ணுது. அந்த இடத்துல இப்பதான் அது சொல்லவே ஆரம்பிக்குது. யாருன்னு தெரியுமா? நான் லார்ட் வேங்கிஷோட சபார்டினேட் தான். கோலோட ஒரு கிங்கே நான் தான் உனக்கு ட்ரையலை கொடுக்கணும்னு இங்க வந்திருக்கேன். என்ன ட்ரையலை ஆரம்பிக்கலாமா? நான் வந்து நீ பண்ண காரியத்துக்கு விட போதில்ல. ட்ரையலை ஆரம்பிக்கணும், நீ செத்து போகணும். அங்க ஒரு விஷயமும் நோட்டிபிகேஷன் ஆகுது, அவங்க சாக போறாங்க. இன்னமும் ஒரு 48 செகண்டோ தான் ஏதோ இருக்கு. இன்னொரு மெசேஜும் வந்து இங்கே இந்த எபிசோட முடியுது. ஹீரோக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஃப்ரெண்டு சாய்கா, அவ என்ன இறந்து போயிடுவாளாம். அதே மாதிரி இந்த கிரியேச்சர் இதால என்ன பிரச்சனை வரப்போகுது அதையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதனால மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.